என் தம்பியை தான் சார் இப்ப என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. இது 25 வருஷம் பகன்னு சொல்லிட்டு போடுறாங்க சார். ஆனா எங்க வீட்டுல அண்ணே சித்தப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அவங்க கொலை பண்ணிருக்காங்க சார். இப்ப கஞ்சா வழக்குல 10 வருஷம் சிறை தண்டனை வாங்கி உள்ள இருக்காங்க சார். 6 வருஷத்துல 2 கொலை பண்ணிட்டாங்க சார். தமிழ்நாடு பார்டரை தாண்டி பெங்களூர்ல போய் கொலை முயற்சி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய இதா இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்ப போன வருஷம் எங்க அண்ணன் காளீஸ்வரனை செஞ்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் அப்ப என்ன எப்படி உள்ள இருந்துகிட்டு ஒருத்தர் இப்படி உள்ள இருந்து போலீஸ் பாதுகாப்புல ஒருத்தர் கொலை பண்றாரு. அப்ப பொதுமக்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு? என்ன பாதுகாப்பு சொல்லுங்க சார். இல்ல சார் தெரியாது. என் தம்பிய வீட்டுல இருக்க கூடாது. 1.5 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க நிறைய ரவுடிகளை மதுரைக்குள்ள இறக்கிருக்காங்க. உங்க வீட்டு ஆளுகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்தவங்களை எல்லாருமே இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து வெளியேற்றினாங்க. வெளியேற்றிட்டு இப்ப வெளியே எங்கேயோ இருந்தவனை பிடிச்சிட்டு இங்க இருந்து சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. நேத்து நைட்டு 9 மணிக்கு என் தம்பியை பிடிச்சிட்டாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்க உடனே உள்துறை செயலாளருக்கு, டிஜிபி ஆபீஸ்க்கு, சிஎம் செல்லுக்கெல்லாம் இந்த போஸ்ட் எங்க அம்மா பேர்ல அனுப்பி விட்டுட்டோம். அப்படி இருந்துமே எங்களுக்கு எந்த வித இதுவும் கொடுக்காம காலையில இவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க. மனுவில் என் தம்பியை ஊட்டியில ஒரு ரெசார்ட்ல வச்சு பிடிச்சிருக்காங்க சார். பிடிச்சிருக்காங்க. என் தம்பிக்கு உயிர் பாதுகாப்பு இல்ல, தயவுசெய்து என் தம்பியை காமிங்கன்னு சொல்லிட்டு சிஎம் செல்லுக்கும் நாங்க ரிப்போர்ட் பண்ணோம் சார். ஆனா இவங்க இப்ப இப்படி பண்ணி எங்களுக்கு குடுக்குறாங்க சார். அப்ப பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா? ஒண்ணு அவங்க கொல்லணும், இல்ல இவங்க என்கவுண்டர் பண்ணணும்டா. அப்ப எங்க குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு? 20 பிள்ளைங்க 25 பிள்ளைங்க அப்பா இல்லாம இருக்குதுங்க இன்னைக்கு. அப்ப எங்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு? இன்னைக்கு ஒரு குண்டு போட்டுட்டாங்கன்றதுக்காக என் தம்பியை சுட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காமிக்கிறாங்க. இவங்க 2 கொலை கேஸ் பண்ணிருக்கியா, உள்ள இருந்திருக்கு 2 கொலைக்கு முக்கிய குற்றவாளியா இருந்திருக்கியா. அவனை என்ன செஞ்சாங்க? 2 கொலையும் உள்ள இருந்து தானே பண்ணியா? அவனுக்கு என்ன சோர்ஸ் போகுது? எந்த புரோட்டோகால்ல அவன் எல்லாரையுமே அசம்பிள் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப என்ன போலீஸ் உங்களுக்கு ரவுடிக்கு சப்போர்ட்டா இல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பா? வெடிகுண்டு என் தம்பி போடல சார். என் தம்பிக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் தம்பி வீட்டுல இருந்தவன இவங்கதான் வீட்டுல இருக்க கூடாது, சேஃப்டி இல்ல, நீங்க வெளியே போங்க, அவங்க ஆளுங்க நிறைய ரவுடிகளா தெரிறாங்க, நீங்க வீட்டுல இருக்க கூடாது, நீங்க வெளியே போங்க. அவங்க ரவுடியா இருக்காங்க, நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க, உங்களை தான் நாங்க சொல்ல முடியும், அவங்கள நாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வெளியே ஏத்தி விடுறாங்க. போலீஸ் தான் வெளியேத்துறாங்க. என் தம்பி நல்லாதான் வெளியே போனேன். என் தம்பிக்கு வெடிகுண்டு போடுறதுக்கும் அறுவாள் இது எடுக்கிறதுக்கும் என் தம்பி பேர்ல 3 வருஷமா எந்த விதமான கேசுகளுமே கிடையாது. என் தம்பி திரும்பி வாழணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துதான் இருந்துகிட்டு இருந்தான். இவங்களாத்தான் இப்படி ஜோடிச்சு இப்படி பண்ணிருக்காங்க சார்.